Dress Bro. Simple blouse tailoring. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்கள் ட்ரெஸ் ப்ரோ இந்த வீடியோ வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ஜாக்கெட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இதோட அளவுகளை நம்ம ஏற்கனவே எப்படி எடுக்கணும், ஜஸ்ட் அளவெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம வீடியோ போட்டுட்டோம். சிம்பிளாக ஒரு கைகள் அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்கள் ஜஸ்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் அதோட அளவுன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த அளவுகள் அடிப்படையாக வச்சு தான் இப்போ நம்ம இதை ப்ளவுஸ் நம்ம இதை கட் பண்ணுறோம். இந்த பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுத்தும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கோடு ஒன்று போடுங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சிலேருந்து நீங்கள் 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இங்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு நான் இங்கே போடுறேன். ஜாக்கெட் இறக்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டிலேருந்து 14 இன்ச்சு நீங்கள் முதல்ல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. சரிங்களா? முதல்ல இதை ஒரு கோடை போட்டுக்குங்க. முதல்ல பின்னால் ஷோல்டர் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு உங்களுக்கு இங்கே தேவைப்படுது. சரிங்களா? அந்த 6 இன்ச்சை இங்கே வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த கோட்டிலேருந்து அப்படியே அந்த 6 இன்ச்சை இங்கே வைங்க. எளிமையாக நீங்கள் கணக்கு போடாமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது எல்லாமே கணக்கு போட்டு ஏற்கனவே பிரித்தாச்சு. இப்போ பின்னால் கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் கழுத்து இறக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது. அதாவது நீங்கள் இந்த மேல் ஷோல்டர்லேருந்து, அதாவது இந்த ஒரே ஒரு கோடு மட்டும்தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இந்த கோட்டிலேருந்து 9.25க்கு நீங்கள் கணக்கு 9.25 மேலே ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் கூட்டணும். நல்லா ஒன்று பார்த்துக்குங்க. இந்த ஒரு கோடு இருந்துச்சுன்னா இந்த கணக்கு அடிப்படையில் பார்த்தா நீங்கள் 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தணும். அப்போ 9.5 இன்ச்சு உங்களுக்கு இங்கே வேணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கழுத்து இறக்கம் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கொடுத்துருப்பேன். அந்த 8 இன்ச்சை ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று இப்படி போட்டுக்குங்க. இது எதுக்கு அப்படி போடுறோன்னா, இந்த கோட்டுக்கு கீழே போச்சுன்னா கணக்கு முறைகள் மாறும், இந்த கோட்டுக்கு மேலே போச்சுன்னா கணக்கு முறைகள் மாறும். சரிங்களா? அப்போ இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த கோட்டுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு ஒரு புள்ளிங்கிற கணக்கு. அப்போ நீங்கள் 2 புள்ளிகளை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சைடுஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 12.25 இன்ச்சு இருக்கா, இந்த 12.25 நீங்கள் இங்கே வச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா 2 புள்ளி சொன்னோம் பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு இந்த டேப்பை கிராஸாக வச்சு ஒரு கோடு ஒன்று போடுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34 வருது. ஒரு உதாரணத்துக்கு 34ன்னு வச்சுக்கோங்க.
4இல் ஒரு பங்கு போட்டிங்கன்னா 8.5 இன்ச்சு உங்களுக்கு இங்கே வருது. அப்போ 8.5 ஒரு புள்ளி. மேலே 2.75 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இதுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் வேறு விளக்கங்களை கொடுக்குறேன். ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், பாருங்கள். நான் என்ன செய்கிறேங்கிறத அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்போ இங்கே 40 சைஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு இங்கே உங்களுக்கு இங்கே வருது. சரிங்களா? இந்த அளவு எவ்வளோ கிடைக்குதோ இதுதான் முதல் கணக்கு. சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நான் அதிகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த கோடு வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க, அதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த 8 இன்ச்சு கோடு வரைக்கும்னா நீங்கள் இதை இப்படியே பயன்படுத்தலாம். அதுக்கு கீழே போகும்போது இப்படி தள்ளி போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இதுக்கும் இதுக்கும் முதல்ல ஒரு சென்ட்ரு. சரிங்களா? இந்தாண்ட எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். அது அப்படியே இந்த வாரத்தில் இது நீங்கள் எப்பயும் போல் 6 இன்ச்சு உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு உள்ளே இருக்குது. இது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும், இங்கே இறங்க இறங்க இங்கே அளவுகள் இங்கே குறையுமே அப்படிங்கம்பீங்க. நான் சொல்கிற அடிப்படையில் நீங்கள் குறைக்கவே வேண்டாம். இங்கேருந்து நீங்கள் தலை வரைக்கும் போனீங்கனாலும் இந்த சொல்கிற அளவை நீங்கள் மாற்ற தேவையே கிடையாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. அது ஏன் அவசியம் இல்லைங்கிறதெல்லாம் நான் வெவ்வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கோடு ஒன்று இப்படி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் ஆம்கோல் அளவு நீங்கள் அளக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த புக்கு பிரகாரம் நீங்கள் போடும்போது தானாகவே உங்களுக்கு தேவையான அளவு உக்காந்துக்கும். ஏன் அதில் எந்த கணக்கு நான் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கை வச்சு நீங்கள் சிம்பிளாக வேலை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பிரிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது கணக்கு பிரித்து புக்கில் வச்சுருக்கிறனால அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த கணக்கு முறைகளில் உங்களுக்கு நான் அப்படியே கட் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களோட ஷோல்டர் விரியாமல் இருக்கிறதுக்கோசரம் தான். அது நம்ம நல்லா கவனிங்க. உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் வேணுமோ அவ்வளோ கிராஸ் நீங்கள் இங்கே போட்டுக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று வரீங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துக்கு ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு உங்களுக்கு இங்கே வருது. இந்த கோட்லேருந்து 3/4 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இப்போ அதிகப்படுத்தி வச்சிங்களா? இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எதையுமே எடுக்க வேண்டாம். கப் இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். அது எங்கேருந்து நம்ம எடுக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த முகனையிலேருந்து நமக்கு கப் இறக்கம் 14 இன்ச்சு நமக்கு வேணும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. இந்த இடத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 இன்ச்சு தேவை. இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே 2 இன்ச்சு வைங்க. இப்போ அடுத்ததாக என்னன்னா, கழுத்தளவை நம்ம பார்த்துக்கணும். கழுத்தளவு 6.25 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி இப்படி வச்சுருங்க. ஒரு கோடு ஒன்று சின்னதாக போட்டுருங்க. உங்களுக்கு எந்த கழுத்து வேணுமோ அந்த கழுத்து, அந்த டிசைன்ஸை நீங்கள் இங்கே கொடுத்துக்குங்க. முதல்ல இதை இப்படியே எல்லாம் வரைஞ்சிருங்க. சரிங்களா? இதில் கொஞ்சம் மட்டும் இப்படி எடுத்துருங்க. இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இங்கே வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு உங்களுக்கு இங்கே இருக்குது. 4.5 இன்ச்சு இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த கோட்டில் இருந்து இங்கே 4.5. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக கப் சுற்றளவு என்னென்னா, இங்கேருந்து 3.25 வருது. அப்போ அதில் பாதி எடுத்து இங்கே வச்சுருங்க. இப்போ கப்போட அமைப்பு உங்களுக்கு வரைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். இதை அப்படியே வச்சுக்குங்க, எடுக்க வேண்டாம். இந்த இடத்துக்கிட்ட இருந்து எவ்வளோ சைடு லூஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12.25 இன்ச்சு உங்களுக்கு வருது. இங்கே பாருங்கள், இதுதான் முன்னாடி கழுத்தளவு. சரிங்களா? இந்த கழுத்தளவுலேருந்து இந்த இடத்துக்கிட்ட 12.25 வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறது அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு டைமும் இங்கெல்லாம் அளவு போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கோட்டுக்கு நேராக. சரிங்களா? அதே 12.25 இங்கே வைங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே எவ்வளோன்னா 1.5 இன்ச்சு உள்ள. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் எடுக்கவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஒரு கோடை ஒன்று போடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக இந்த இடத்துக்கிட்ட இருந்து 1.5 இன்ச்சுங்களா பாருங்கள், இந்த கோட்லேருந்து இந்த கோடு ஜாயின் பண்ணி அதை இழுத்து விட்ருங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்னதாக இதுதான் அளவு. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வெட்ட ஆரம்பிக்கலாம். வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோலுக்கு இந்த கழுத்துக்கு ஒரு வளைவு.
இந்த பகுதி எங்கன்னு தெரியுதுங்களா? நான் கொஞ்சம் இதை வெட்டிட்டு அப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஜாக்கெட் வேலை என்னாச்சு? அப்படியே முடிச்சாச்சு. நான் எதாச்சும் எந்த கணக்கேச்சும் நான் மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா, பேக்கில் சைடு லூஸையும் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன், முன்னாடி சைடு லூஸும் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன், கை அளவும் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன், ஆம்கோல் அளவும் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? எங்கே என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை தான் நீங்கள் செய்யணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக வெட்டிட்டுனா இந்த பேக் இதையும் சேர்த்து வெட்டிட்டேன். என்னன்னு கேட்குறீங்களா? பேக்குங்கிறது நீங்கள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வெட்டிட்டேன். சரி. இங்கே பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான இந்த வரைபடம்லாம் இதில் வந்துருச்சுங்களா? இப்போ இடுப்பு அளவு இதில் அதிகமாக இருக்கிறனால அந்த கால்குலேஷன் கணக்கு பிரகாரம் நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தியே வச்சு வெட்டுங்க. லாஸ்ட்டாக தச்சு முடிச்சுட்டு தேவையில்லைங்கிற துணியை வெட்டி போட்டுருங்க. அதுதான் ஈஸியாக வேலை முடிகிறது. இப்போ இதை நான் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவு மட்டும்தான் போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் நேராக தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், அதாவது இந்த கூடை பாருங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் அப்படிங்கிறனால ஒரு கேள்வி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த இடம் வரைக்கும் ஒரு 3/4 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இந்தாண்ட என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இது அளவு. நீங்கள் யாருக்கு கப்பு டாட் பிடிச்சாலும் சரி, நீங்கள் உருண்டையான கப்பாக இருந்தாலும் சரி, கூறு கப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கப்பு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிடிங்க. இதை பெண்ட் எடுங்க. சரிங்களா? இது ஏங்கிறது நான் கப்பு வீடியோக்கு வரும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப டைம் அதிகமாகிடும். அதே மாதிரி இதை நான் டாட் பிடிச்சிட்டு கடைசியில் இது இப்படி தான் நான் பிடிப்பேன். சரிங்களா? இது எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே தான் நான் டாட் பிடிப்பேன். அதனால தான் நான் பெரும்பாலும் இதை நான் சொல்கிறதே இல்லை. இது தைக்கும் போது செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறனால ஏன் போய் இதில் சொல்லி குழப்பிகிட்டு இருப்பானே அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி தான் இப்படி வரும். இப்போ இது உங்களுக்கு முன்னாடி அளவுகள் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் மட்டும் எடுங்க, ரொம்பலாம் தேவையில்லை.
இதுக்குள்ளேயே எடுங்க போதும், கொடையெல்லாம் வேண்டாம். கொடை எடுதுன்னா இந்த கோட்டுக்கு அதெல்லாம் பார்த்து குடையவீங்க. அதெல்லாம் எதுக்கு அந்த கட்டிங் பண்ணணுங்கிற காரணம்லாம் நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இங்கே எவ்வளோ டாட் பிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு மொத்தமாகவே இப்படி பிடிச்சி இங்கே 1/4 இன்ச்சு கணக்கில் இப்படி நீங்கள் தையல் விட்டுறணும். சரிங்களா? கை இறக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச்சு வருது. அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு உங்களுக்கு வேணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 7.25 இன்ச்சு இப்படி வச்சுக்குங்க. அப்புறம் 1.5 இன்ச்சு நீங்கள் கீழே இது மடிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா இங்கே ஒரு அளவு ஒன்று நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு உங்களுக்கு இதில் வருது. இந்த பஸ்ட்டு மெயின் கோட்லேருந்து இப்போ ஷோல்டர் அளவு ஆம்கோல் அளவு எவ்வளோன்னா 9 இன்ச்சு உங்களுக்கு இந்த வளைவு பக்கத்துலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 9 இன்ச்சில் 1 இன்ச்சு கழிச்சிக்குங்க. 8 இன்ச்சு இங்கே வச்சு அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ சைடு லூஸ் நம்ம இது பண்ணணும். நேரடியாக நமக்கு ஒரு ஜாக்கெட்லேருந்து நம்ம கிடச்சிருக்கு. அதாவது இந்த அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் நம்ம இதை வெட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆறரை இன்ச்சு 1.5 இன்ச்சுங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகம் பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த ஸ்கேலை நான் சிம்பிளாக நான் வேலையை முடிக்கிறதுக்கோசரம் இதை நான் இப்படியே நான் வெட்டுறேன். அதுக்கப்புறமா இது கை வீடியோ வரும்போது இல்லை வேறு ஏதாச்சும் கணக்கு வரும்போது இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதாவது பெரும்பாலும் நீங்கள் இங்கே வெட்டுவீங்கல்ல, அப்படி வெட்டாதீங்க, சைடில் வெட்டுங்க. இதுதான் நமக்கு அளவுங்கிற மாதிரி. நம்ம இந்த கோடு போடுறோன்னா அந்த கோடையே பார்த்து வெட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. அமைப்பு நமக்கு எடுக்கிற வேலையும் பார்க்கணும். கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல கோடு அமைப்புலாம் வருதோ அங்கே நாம்ளே பார்த்து எடுக்க ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ கை வெட்டியாச்சு. இப்படி நேராக ஸ்கேலை வைக்கிறீங்களா, ஒரு சின்ன கோடு இப்படி போட்டுட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு காட்டுறோம் பாருங்கள். அப்படியே இதை திருப்புங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த கோட்டிலேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸ் பண்ணுங்கள். எல்லா ஜாக்கெட்டுக்குமே இதை பண்ணணும். இதை நேராக இப்படி வச்சுருங்க. அதே மாதிரியே ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இடுப்பு எத்தனை இன்ச்சு வந்துச்சு? 34னே வச்சுக்கலாம். 34.5 தான். 4ல் ஒரு பங்கு பார்த்தா 8.5. சரிங்களா? எட்டரை ஒரு புள்ளி. இதை இப்படியே வைங்க.
இந்த இடத்துக்கிட்ட இந்த கோடை பாருங்கள். அதே மாதிரி இந்த கோட்டையும் பார்த்துக்குங்க. இப்படி பார்த்துட்டிங்கன்னா எங்கே இது வருதுன்னு கோடு போட்டுருங்க. இதை அப்படியே ஒரு செகண்ட் எடுத்து இங்கே வச்சுருங்க. இப்போ உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் விட கிடைக்கும் பாருங்கள். இப்போ நான் இந்த ஓரத்தில் வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த தேவையான இந்த ஆம்கோல் நீங்கள் கேட்பீங்க பார்த்தீங்களா, இருந்தாலும் 1/2 இன்ச்சு நான் அதிகப்படுத்துவோமேனு. அந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக கணக்கு போயிடுச்சு. இப்போ 2 இதை நான் சமமாக வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான இந்த கணக்கில் இங்கே டிஃப்ரெண்ட் மாறுது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே டாட் பிடிக்கிறதுக்கோசரம் தானாகவே மாறுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இப்படி வச்சுக்கணும். இந்த கோட்டை அளங்க 2.5 இன்ச்சு வருது. இந்த இடத்துக்கிட்ட இப்படி பாருங்கள், இங்கே 3 இன்ச்சு வருது. இந்த இடத்துக்கிட்ட 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு ஒரு கோடு மேலே 1.25 இன்ச்சு அதிகம். இது எல்லாத்துக்குமே அப்படியே பண்ணுங்கள், எல்லா சைஸுக்குமே. இங்கே 3 இன்ச்சு வருது, இந்த இடத்துக்கிட்டே 1.25 இன்ச்சு. இப்போ இதை ஒரு கோடு போடுங்க. அடுத்தது இந்த அளவுகளை நீங்கள் பார்க்கணும். எங்கே இந்த இடமும் இந்த இடமும் சரிங்களா, 3.5 இன்ச்சு வருது. அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அப்போ தான் பெண்ட் எடுக்க இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் 1/4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உட்காந்துக்கும். இப்போ பெல்ட் பீஸை இதை வெட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக வெட்டி காட்டுறேன். இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு, முன்னாடி பகுதியும் வெட்டியாச்சு,